கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 105:4. அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நாம் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தை தேடும்போது அவருடைய சமூகத்திலே நமக்கு பரிபூர்ண ஆனந்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அவருடைய வல்லமையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தரை தேடுகிற நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சங்கீதம் 14:2 வாசிக்கிறோம், தேவனை தேடுகிற உணர்வுடன் உண்டு என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். நாம் தேவனை தேட வேண்டும் என்பது அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. நாம் கர்த்தரை கண்டடைத்தக்க சமயத்திலே தேடும்போது, அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவரை தேடுகிற நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றிலும் நாம் குறைபட விட மாட்டார். நம்முடைய களஞ்சியங்களை நிரப்புவார். நம்மை நீதியின் பாதையிலே அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 34:10 வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நாம் அவரை தேடும்போது நமக்கு ஒரு நன்மையும் குறைபடுவதில்லை. எந்த நன்மை நமக்கு குறைபட்டிருக்கிறதோ அந்த நன்மை அவர் நமக்கு கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வெறுமையை அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவரை நாம் தேடும்போது அவர் நம்மை எல்லா பயத்திலிருந்து விடுவிக்கிறவராய் இருக்கிறார். 2 நாளாகமம் 14 வாசிக்கிறோம், ஆசா கர்த்தரை தேடுவதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்வதற்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய கற்பனைகளை செய்ய யூதாவுக்கு கற்பித்து யூதாவினுடைய பட்டணங்களில் உள்ள சகல மேடைகளையும் விக்கிரங்களை அகற்றினான். கர்த்தரை தேடின ஆசாவின் நாட்களிலே தேசம் அமைதியாக இருந்தது, யுத்தம் இல்லாதிருந்தது. கர்த்தர் இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு எவ்வளோ கொந்தளிப்புகள் இருந்தாலும், நம்மை சுற்றிலும் யுத்தங்கள் இருந்தாலும், கர்த்தரை நாம் தேடும்போது அவருடைய கற்பனையின்படி செய்ய நம்மை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுப்பார். நமக்கு அமைதலை தருகிறவராய் இருக்கிறார். அவருடைய சமூகத்தை நாம் நித்தமும் தேடுவலாய் இருக்கும்போது கர்த்தர் நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடி நம்மை தேவன் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.